நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஸ்பீஷியஸ் இருக்கும். அந்த 2 ஸ்பீஷியஸில் ஒன்று வந்து பெனிஃபிட்டட் ஆகும், அதர் வந்து ஹார்ம்ட் ஆகும். That's why it is known as negative interactions. It has some examples like relations, parasitisms, competitions, then amensalisms. Okay, first of all discuss about what is predations. ப்ரொடிஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீஷியஸ் இருக்கும். அதில் 1 கேப்சர் ஆகும், அனதர் ஒன் வந்து கில்ஸ் அண்ட் ஈட்ஸ் அப் த அதர். அனதர் ஒன் வந்து மற்ற ஒன்றை வந்து கில் பண்ணி ஈட் பண்ணி சாப்பிட்டுடும். சரிங்களா? இதில் ஸ்பீஷியஸ் விச் கில்ஸ் இஸ் கால்டு ப்ரிடேட்டர். எந்த ஒரு ஆர்கானிசம்ஸ் மற்ற ஆர்கானிசம்ஸை வந்து கில் பண்ணி சாப்பிடுதோ அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம்? ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நாமெல்லாம் ப்ரிடேட்டராக என்ன அப்படின்றத நீ டிஸ்கஸ் பண்ணி யோசனை பண்ணி என்ன பண்ணுற? மெசேஜ் அனுப்புகிற. சரிங்களா? த ப்ரிடேட்டர் இஸ் பெனிஃபிட்டட் வைல் தை ப்ரே இஸ் ஹார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரிடேஷன்ஸ்க்கு அடுத்தது பாருங்கள், கவனி. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் லைக் ட்ரோசிரா, தென் சன்டியூ பிளான்ட் அப்படின்றது நெப்பன்தஸ் பிக்சர் பிளான்ஸு, டயோனியா, வெயினஸ் ஃப்ளை ட்ராப், இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா யூட்ரிக்ளோரியா, பிளாடர் வாட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து சார்சீனியா. இது எல்லாமே வந்து ப்ரிடேட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா கன்சியூம் பண்ணுது. கன்சியூம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும்? அந்த மாதிரி அதர் ஸ்மால் அனிமல்ஸையும் வந்து என்ன பண்ணுன்னா கில் பண்ணி சாப்பிடும். எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் சோர்ஸஸ்க்காகவும் நைட்ரஜன்ஸ்க்காகவும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம்ஸை நாம் என்ன சொல்லுவோம்? இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். பிளான்ஸே பாருங்கள் இன்செக்ட்ஸை வந்து சாப்பிடுது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்காகவும். அந்த இன்செக்ட்ஸ் அந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இன்செக்ட்ஸ் தான் வந்து என்னவாக இருக்குது? மெயின் ஃபுட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த நெப்பன்தஸுடைய டிசெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து செக்ஷன் வியூ. அப்சர்வ்ஸ் ஹேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய வெளியே இருக்கக்கூடிய லேயரை வந்து சுற்றி இருக்கக்கூடிய கேப்சூல் வால். இது வந்து ஹேர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணும்? உள்ளே போகும். அதனால் இன்செக்ட்ஸ் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல் ஃபார்ம். இந்த நேச்சுரல் ஃபார்மாக இருந்தால் இப்படி இருக்கும், பிளேடராக இருந்தால் இப்படி இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸை வந்து அதாவது கேட்டல்ஸு, தென் கேமல்ஸ், கோட்ஸ், இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா பிளான்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். பர்டிகுலராக பார்த்தோம்னா ஹெர்ப்ஸு, ஷர்ப்ஸு அண்டு ட்ரீஸ், இந்த மாதிரியான டெண்டர் ஷூட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது? டெஸ்ட்ராய் பண்ணுது. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் எதை டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான்ஸை தான் வந்து என்ன பண்ணும்? அதாவது அதிக அளவில் வந்து பாதிக்க கொடுக்கும். கவனிச்சிங்கன்னா இதில் வந்து கிராசிங், மேய்தல் சொல்லுவோம். சரிங்களா? ஆடு மாடுகள் எல்லாம் மேய்து பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌசிங், இந்த மாதிரியான ரிமார்க்கபிள்ஸ்னால் வந்து என்னவாகுதுன்னா நம்மளுடைய லேண்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ஓவராலாக டெஸ்ட்ராய் ஆகுது. அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா இன்செக்ட்ஸ் மூலமாக வந்து 25% ஆஃப் பிளான்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இது மாதிரி டெஸ்ட்ராய் ஆகிறதுனால ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபைட்டோஃபேகஸ். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் தன்னை வந்து இந்த ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு என்ன பண்ணுறது? ஒரு பாதுகாப்பு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது தன்னுடைய பிளான்ட்டில். சரிங்களா? ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஸ்கெலோட்ராஃபிஸ், எருக்கம்பூ சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் பொறுத்த வரைக்கும் ஹைலி பாய்சனஸான கார்டியாக் கிளைகோசைட்ஸை வந்து என்ன பண்ணும்? அது ப்ரொவைட், அதாவது தன்னுடைய பிளான்ட் பாடியிலேயே வந்து செக்ரிகேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடாது. எருக்கம்பூ, எருக்கம் செடியெல்லாம். அதற்கப்புறம் டுபாக்கோ பிளான்ஸ், புகையிலை செடியை சொல்கிறீங்க இல்லையா? அதில் நிக்கோட்டைன் அப்படின்ற என்சைம்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகுது. காஃபியில் பொறுத்த வரைக்கும் காஃபின், சின்கோனாவில் பொறுத்த வரைக்கும் குயினைன், த்ரோன்ஸில் பொறுத்த வரைக்கும் அதாவது பொகைன்வில்லியா காகிதப்பூ சொல்லுவோம் இல்லையா? அதில் சில முள்ளு மாதிரியெல்லாம் இருக்கும். ஒப்பன்ஷியாலையும் முள்ளுகளுக்கு. அதற்கப்புறம் சில பிளான்ஸில்
இந்த மாதிரியான முள் இருக்கிறது, சில ஆர்கானிசம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான, அதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சில என்சைம்ஸை வந்து அதனுடைய உடம்புல வந்து என்ன பண்ணும், சுரக்கும். ஆர்கானிசம்ஸ் எதுவுமே வந்து அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி. ஸோ இதன் மூலமாக அந்த பிளான்ட்ஸ் வந்து தன்னை தானே வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. சரிங்களா? கவனிங்க. அடுத்தது வந்து பேராசைட்டிசம்ஸ். பேராசைட்டிசம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டராக்ஷன்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்க்கு இடையில் இருக்கும். இட் ஹாவ் ஸ்மாலர் பார்ட்னர்ஸ் அண்ட் லார்ஜர் பார்ட்னர். ஸ்மாலர் பார்ட்னர் அப்படின்றது வந்து பேராசைட்டாகவும், லார்ஜர் பார்ட்னர் அப்படின்றது எனி ஹோஸ்டா அல்லது பிளான்ட்டாக வந்து இருக்கும். புரியுதுங்களா? இதில் பேராசைட் வந்து என்னவாகும்னா நன்மை அடையும். தென் வந்து ஹோஸ்ட் ஸ்பீஷீஸ் வந்து என்னவாகும்னா ஹார்ம்ட் ஆகும். சரிங்களா? ஸோ பேஸ்டு ஆன் த ஹோஸ்ட் பேராசைட், அந்த அதாவது அந்த பேராசைட்டுடைய ஹோஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மோர் தென் 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். சரிங்களா? அது பார்த்த வரைக்கும் ஹோலோ பேராசைட் அண்டு ஹெமி பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஹாலோ பேராசைட்ஸ் அண்டு ஹெமி பேராசைட்ஸ் அப்படின்ற 2 டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் ஹோலோ பேராசைட். ஹோலோ பேராசைட்ஸ் மீன்ஸ் டிபெண்ட் அப்பான் ஹோஸ்ட் பிளான்ஸ். அதாவது டிபெண்ட் இருக்கும் ஹோஸ்ட் பிளான்ஸில் என்டையர் நியூட்ரிஷன், ஃபுல் சாப்பாட்டையே வந்து என்ன பண்ணுறது, வேறு ஒருத்தங்களை சார்ந்து இருந்ததுன்னா அது வந்து என்னது, ஹோலோ பேராசைட்ஸ். நாம் எல்லாமே வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அப்பா அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நாம் எல்லாமே வந்து ஒரு வகையில் ஹோலோ பேராசைட் மாதிரி தான். சரிங்களா? இதை நாம் என்ன சொல்லுவோம், டோட்டல் பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் ஹோலோ பேராசைட்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா டோட்டல் பேராசைட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே பாருங்கள், கஸ்குட்டாவில் இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஹோஸ்ட் பிளான்ஸ் வித் கஸ்குட்டா. கஸ்குட்டா வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்குள்ளார போயிடுது. போனதுக்கப்புறம் பேராசைட்டாக உள்ளே நுழையுது. அதுக்குள்ளே வந்து ஹாஸ்டோரியாஸ் வந்து இருக்கும். அந்த ஹாஸ்டோரியாஸ் மூலமாக உள்ளே போயிட்டு அந்த பிளான்ட்டில், பர்டிகுலர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் வந்து என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். சரிங்களா? இதில் இந்த பி பிக்சர் பாருங்கள், ஸ்டெம் மட்டும் வந்து என்னவாக இருக்குன்னா பேராசைட்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸ்டெம் பார்ட் மட்டும் என்னவாக இருக்கும், பேராசைட்டாக இருக்கும். இதில் ஹோஸ்ட்டு, தென் ஹாஸ்டோரியா, ஃப்ளாஸ், இது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஹோஸ்ட் எங்கே இருக்கும், இந்த ஸ்டெம் ரீஜியனில் மட்டும்தான் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்ஷியல் ஸ்டெம் பேராசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து விஸ்கம் பிளான்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே கவனிங்க, அதாவது ரூட் பேராசைட். இது வந்து என்னது, ரூட்டு. பாருங்கள், இந்த ரீஜியனில் தான் வந்து என்னவாகும்னா ஹோஸ்ட்டு போய் தங்கிட்டுருக்கும். தங்கியிருந்து தனக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? இது எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓரபேங்கே. சரிங்களா? இதில் 1 மார்க்கெல்லாம் நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோ. ஹோலோ பேராசைட்ஸ்னால் என்ன, ஹோலோ பேராசைட்ஸில் பார்ஷியல் இருக்குது. ஹோலோ பேராசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா. பார்ஷியலாக இருந்ததுன்னா விஸ்கம், அதாவது ஸ்டெம்மு. ரூட்டில் இருந்ததுன்னா அது வந்து என்னது, பிரிஞ்சால் ரூட்ஸில் ஓரபேங்கே ஸ்பீஷியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதனுடைய கேரக்டர்ஸ் பாருங்கள், கவனிங்க. கஸ்குட்டா அப்படின்றது ஒரு டோட்டல் ஸ்டெம் பேராசைட்ஸாக இருக்குது. அது எந்தெந்த பிளான்ட்ஸை வந்து ஹோஸ்டாக இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேஷியா, டுராண்டா, இன்னும் நிறைய பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணும், ஹோஸ்டாக வந்து எடுத்துக்கும். கஸ்குட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன். அதாவது ஃப்ளவர் வந்து ஹார்மோன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணது இல்லைங்களா, அந்த ஈவனில் தான் வந்து என்ன பண்ணும், ஹோஸ்ட் பிளான்ட்ஸை நோக்கி வந்து போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பெலனோஃபோரா. என்னது, பெலனோஃபோரா, ஓரபேங்கே, ரஃப்ளீஷியா, இது எல்லாமே வந்து டோட்டல் ரூட் பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹையர் பிளான்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? டோட்டல் ரூட் பேராசைட்ஸ் இதில் இருக்குது, ஹையர் பிளான்ட்ஸில் இருக்குது. அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெலனோஃபோரா, ஓரபேங்கே அண்டு ரஃப்ளீஷியா. கவனிங்க. அடுத்தது வந்து ஹெமி பேராசைட்ஸ். என்னது, ஹெமி பேராசைட்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்லி வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் பிளான்ட்ஸ். அதாவது
ஆர்கானிசம்ஸ் வந்து எங்கே டிரைவ் ஆகுது, வாட்டர்லேருந்தோ அல்லது மினரல்ஸ்லேருந்தோ வந்து டிரைவ் ஆகி ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளார போயிடும். அங்கே போயிட்டு சிந்தசைஸ் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். ஃபுட் ஏதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக எடுத்துக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹெமி பேராசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நாம் பார்ஷியல் பேராசைட்ஸ்ன்னு சொல்லலாம். பாதி மட்டும் சார்ந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கவனி. விஸ்கம், சரிங்களா, விஸ்கம் அண்டு லொராந்தஸ். விஸ்கம், லொராந்தஸ் இது எல்லாமே பார்ஷியல் ஸ்டெம்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். சாண்டல்வுட்டில் பார்ஷியல் ரூட் பேராசைட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. அதற்கப்புறம் கவனிங்க, பேராசைட்ஸ் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் த ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். ஹாஸ்டோரியல் ரூட்ஸை வந்து பேராசைட்டிக் பிளான்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு இல்லைங்களா, அது வந்து இருக்கும். ஃபாஸ்ட் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்சைடு த ஹோஸ்ட் பிளான்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணும், ஹோஸ்ட் பிளான்ட்டுடைய இன்சைடில் வந்து இருந்து தனக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை வந்து வாஸ்குலார் டிஷ்யூசஸ் மூலமாக என்ன பண்ணும், சைலம் அண்டு ஃப்ளோயம் மூலமாக வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்படிஷன்ஸ். காம்படிஷன்னா ஏதாவது போட்டின்னு நினச்சிக்காத. இதில் வந்து ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் வந்து போட்டிகள் வந்து நடக்கிறத தான் சொல்கிறோம். இன்டராக்ஷன்ஸ் வந்து 2 ஆர்கானிசம்ஸ்க்கு இடையிலையோ அல்லது ஸ்பீஷியஸ்க்கு இடையிலையோ இருக்கும். இதில் ரெண்டுமே வந்து என்னவாகும், பாதிக்கப்படும். இதில் சிவியரஸ்ட் இன் பாப்புலேஷன்ஸ் தட் ஹேஸ் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராஸ்பெசிஃபிக், இன்டர்ஸ்பெசிஃபிக்ஸ் அப்படின்ற டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பாரு. இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் மீன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷியஸ். சேம் ஸ்பீஷியஸ்க்கு இடையில் நடந்ததுன்னா அது இன்ட்ரா. இந்த காம்படிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா மெம்பர்ஸுமே வந்து பார்த்தோன்னா சிமிலர் ரெக்குயர்மெண்ட்ஸ் எதுக்காக, ஃபுட்டுக்காகவும் ஹேபிட்டேட்காகவும் பாலினேஷன்ஸ்க்காகவும் வந்து போட்டியிடக்கூடியதாக வந்து இருக்குது. சரிங்களா, அண்ட் தே ஆல்சோ ஹாவ் சிமிலர் அடாப்டேஷன்ஸ். சிமிலரான அடாப்டேஷன்ஸ்க்கு இதுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தேவைப்படுறதுனால இதை நாம் என்ன சொல்கிறோன்னா இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக். இன்ட்ராஸ்பெசிஃபிக் வேறு, இன்டர்ஸ்பெசிஃபிக் வேறு. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸில். இன்ட்ரா அப்படின்னா என்னது, டிஃப்ரெண்ட், அதாவது சேம் ஸ்பீஷியஸில் நடந்ததுன்னா அது இன்ட்ரா. டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷியஸில் நடந்ததுன்னா இன்டர். சரிங்களா, ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் வந்து காம்படிஷன்ஸ் வந்து நடந்ததுன்னா அது வந்து என்னது, இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் கிராஸ்லேண்ட், மெனி ஸ்பீஷியஸ், கிராஸஸ், இது எல்லாமே வந்து காம்படிஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். லிட்டில் காம்படிஷன்ஸ் வென் இன்ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்டு வாட்டர் இஸ் அவைலபிள் டியூரிங் டிராஃப்ட் ஸ்டோரேஜ். டிராஃப்ட் அப்படின்னா வறண்ட காலங்களில், புரியுதா, வறண்ட காலங்களில் அதற்கு என்ன தேவை, வாட்டர் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி தேவைப்படுறப்போ அந்த பிளான்ட்ஸ் வந்து என்னவாகும்னா போட்டியிட முடியாமல் டெத் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னது, இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ். ஓகேங்களா, இதில் சர்வைவல் இன் போத் திஸ் காம்படிஷன்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை த quantity of nutrients, availability of water, then migrations to new areas. இதை பேஸ் பண்ணி அதனுடைய லைஃப் வந்து அமையும். சரிங்களா, இதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் ஹாவ் ஹெர்பிவோரஸ் லார்வே அண்ட் கிராஸ்ஹோப்பர்ஸ் competing for fodder or forage plants, trees, shrubs and herbs in a forest struggle for sunlight. ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சன்லைட்டுக்காகவும் வாட்டருக்காகவும் நியூட்ரியண்ட்டுக்காகவும் நிறைய பாலினேஷன்ஸ்க்காகவும் ஸ்ட்ரகிளிங்கை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் சீட் டிஸ்பர்சல்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் எல்லாம் ஃபேஸ் பண்ணி சம் பர்டிகுலர் பிளான்ட் எல்லாமே வந்து வாழ வேண்டியது இருக்குது. தட்ஸ் வாய் இட் இஸ் நவுன் அஸ் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அமென்சாலிசம்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் கவனிங்க ஒரு பாயிண்ட்டு, யூட்ரிகுலேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் இது ஒரு வகையான
பிளேடர் வாட், அதாவது நீர்வாழ் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. இதை பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஃபிஷ்ஷஸையோ அல்லது ஸ்மால் குரூட்டேசியன்ஸ் இதையும் வந்து என்ன பண்ணும், இன்செக்ட்ஸையும் வந்து சாப்பிட்டுக்கும். சரிங்களா? அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி சாப்பிட்டுட்டு தன்னுடைய லைஃப்பை வந்து சர்வை பண்ணும். கவனி, அமென்சாலிசம்ஸ். அமென்சாலிசம்ஸ் அப்படின்னா இன்டராக்ஷன்ஸ் வந்து ஒன் ஸ்பீஷியஸோடையும் இன்ஹெபிட்டட் வந்து அதர் ஸ்பீஷியஸோடையும் நடந்ததுன்னா அது அமென்சாலிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பெனிஃபிட்டடும் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் ஆர்ம்டும் வந்து இருக்குது, தீமையும் இருக்குது, நன்மையும் வந்து இருக்குது. இதில் என்னவாகும்னு பார்த்திங்கன்னா, அதாவது சில கெமிக்கல்ஸ் வந்து செக்ரிகேட்ஸ் ஆகும். அந்த மாதிரி செக்ரிகேட்ஸ் ஆச்சுன்னா அதற்கு நேம் வந்து அல்லிலோபேதிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமென்சாலிசம்ஸை வந்து ஆன்டிபயோசிஸ் அப்படின்னுட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க, இதில் பென்சிடியம் நோட்டேட்டம் ஃபங்கஸ் பிளான்ஸ் வந்து இருக்குது. அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்றவர் இந்த ஃபங்கஸ் பிளான்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். இதில் பார்த்திங்கன்னா பென்சிலின் அப்படின்ற மருந்து வந்து என்னவாகுது, செக்ரிகேட் ஆகுது. இது இன்ஹெபிட் த க்ரோத் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா எஸ்பெஷலி ஸ்டெஃபைலோகாக்கஸ். இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான பாக்டீரியாஸ் வந்து என்னவாகுது, இன்ஹெபிட் ஆகுது. இது எஸ்பெஷலாக வந்து எந்த டைப்பான பாக்டீரியாஸ் வந்து இன்ஹெபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸை வந்து பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைகோடெர்மா அப்படின்ற ஃபங்கஸில் பார்த்திங்கன்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் அப்படின்றது இன்ஹெபிட்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூட்ஸ் அண்டு ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட். பிளாக் வால்நட்லேயும், அதாவது பிளாக் வால்நட்டில் ஜக்லாஸ் நிக்ரா அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜக்லோன் அப்படின்ற ஆல்கலாய்டு வந்து செக்ரிகேட்ஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சீட்லிங்கையும், அதாவது ஆப்பிள், தென் டொமேட்டோ, தென் ஆல்ஃபால்ஃபா அப்படின்ற இதை வந்து என்ன பண்ணுன்னா இன்ஹெபிட் பண்ணும். சரிங்களா? இன்ஹெபிட் கவனிங்க, இதில் 3 பிளேசஸில் இன்ஹெபிட் அப்படின்னு சொன்னேன். இன்ஹெபிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட்டுடைய க்ரோத்தை வந்து என்ன பண்ணுறது, தடுக்கிறது. சரிங்களா? இதுதான் இன்ஹெபிட் அப்படின்றது. நெக்ஸ்ட்